இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண ஸ்கோடாவோட தேர்ட் வெஹிக்கிள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு அஃபோர்டபுள் பிரைசிங்ல ஸ்கோடால ஒரு எஸ்யூவி லான்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த ஸ்கோடா கைலாக். ஒன் ஆஃப் த பிரீமியம் அஃபோர்டபுள் செக்மெண்ட் வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஃபுல் வாக் அரவுண்ட் தான் பண்ண போறோம். நம்ம சேனல் புதுசாக நான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கோடால ஒரு அஃபோர்டபுள் வெஹிக்கிள் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த வெஹிக்கிள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டான சைஸ்ல அட்ராக்டிவான டிசைன்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஏரோடைனமிக்ஸ் பிளஸ் கேரக்டர் லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிருக்கான்னு கூட சொல்லலாம். ஸ்கோடாவோட குளோபல் லோகோ அண்ட் ஸ்கோடாவோட சிக்னேச்சர் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டே டைம் டிஆர்எல் அண்ட் சைட் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ப்ரொஜெக்டர் லோ பீம் அண்ட் எல்இடி ஹை பீமும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஸ்கிட் பிளேட்ஸ் அண்ட் பம்பருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியல் டிசைன் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் இங்க பார்க்கும்போது ஹனிக்ரோம் டிசைன்ஸ்ல இந்த ஃப்ரண்ட் கிரில் டிசைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே இருக்க இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அலுமினியம் கலர்ல ஸ்போர்ட்டி டைப்பான டிசைன்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது நல்ல ஒரு ஏரோடைனமிக் டிசைன்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க பார்க்கும்போது 17 இன்ச் டியூவல் டோன் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு வீல் ஆர்ச் அண்ட் பாடி கிளாடிங்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போல்டா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைபர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைமண்ட் மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க பார்க்கும்போது ரெக்கோ சென்சார் வித் ஒரு குரோம் இன்செட்ஸ் பிளேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஹேண்டில் ஆட்டோ ஃபோல்டபிள் சைடு மிரர் வித் சைடு இண்டிகேட்டருமே எல்இடியில் டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப் வியூல பார்க்கும்போது ரூஃப் ரெயில்ஸ் அண்ட் சிங்கிள் பேன் சன் ரூஃப் கொடுத்திருக்காங்க. நல்லா பார்க்கும்போது காம்பாக்டான சைஸ்ல ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ்ல இன்டெகிரேட் பண்ணி நல்லா பிரீமியமா டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கோடா கைல். மெயின் திங் இது ஒரு ஜெர்மன் கார் அப்படிங்கிறதுனால ஃபியூல் லீட் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 45 லிட்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ஸ்கோடா கைல கூட ஓவரால் லென்த் பாத்தீங்கன்னா 3995 mm கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த வெஹிக்கிளோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 2566 mm கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 189 mm கொடுத்திருக்காங்க. ஸோ டாப் வியூல இங்க பார்க்கும்போது ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் ரூஃப் அண்ட் ஸ்பாய்லர் வித் ஹை டிமிங் லேம்ப் டிஃபால்ட்டாகவே டிஃபாகர் அண்ட் ரியர் வைப்பருமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளாக் கலர் மேட் ஃபினிஷில் ஒரு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் குரோம் இன்செட்ஸோட ஸ்கோடா அப்படிங்கிற நேம் பேஜிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியிலே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்டர் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இந்த ஸ்கோடாவோட நேம் பேஜிங் கீழே பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரியர் இருக்க ஸ்கிட் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போல்டு லுக்கில் மோல்டிங் போர்ஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அலுமினியம் வித் கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்கிங் சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்திருக்காங்க. கைலாக் அப்படிங்கிற சில்வர் குரோம் ஃபினிஷ்ல இந்த இடத்துல நேம் பேஜிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோடா கைல கூட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு என்னங்கிறத செக் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஹைட்ராலிக் சப்போர்ட்னால ஸ்மூத்தா நம்மளால ஓப்பன் பண்ண முடியுது. அந்த இங்கே பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 446 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்க பார்சல் டிரைவ் எடுத்து நம்மளால இந்த மாதிரி ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷா காம்பாக்டா நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ரியர்ல கொடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பூட்கான லைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர்ல ஒரு எல்இடி லைட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கவே கொடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வீல் கொடுத்திருக்காங்க. இங்க ஜாக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேர் வீல் சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு சைடுமே ஹூக் கொடுத்திருக்காங்க. பூட் அக்சஸ் பண்றதுக்காக ஒரு ரோப் மாதிரி அதுவுமே லெதர்ல கொடுத்திருக்காங்க. ஸ்கோடா கைல கூட பூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இன்டீரியர்ல என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். நம்ம ஸ்கோடா கைல கூட பிரீமியமான இன்டீரியர் இருக்கும். லெதர் வேப்டு ஸ்டேரிங் வீல் கொடுத்திருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா பியானோ பிளாக் வித் மேட் ஃபினிஷ்ல எல்லாம் கொடுத்திருக்காங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா பிரீமியமா இருக்குன்னு கூட சொல்லலாம். லெஃப்ட் சைடுல கண்ட்ரோல்ஸ் பாத்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்ட் இதுக்கான சுவிட்சஸ் எல்லாம் கொடுத்து அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கண்ட்ரோலுக்கான அக்சஸபிள் சுவிட்ச் எல்லாம் ரைட் சைடுல கொடுத்திருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவான தீம் மோட்ல டிசைன் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பார்க்க ரொம்ப மாடர்னா ஸ்டைலிஷா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 10.1 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே காம்பாக்டா இன்டெகிரேட்டடா டேஷ்போர்டோட ஃபிக்ஸ் பண்ணிருக்கான்னு கூட சொல்லலாம். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் நேவிகேஷன் மொபைல் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மொபைலுமே வந்து பாத்தீங்கன்னா இதுலயே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே நம்ம டச் மூலியமா அக்சஸ் பண்றதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமோட செட்டிங்ஸ்மே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஆடியோ கண்ட்ரோல், ப்ரொஃபைல், லைட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுலயே A to Z நம்மளால கஸ்டமைஸ்டா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா இதுல பியானோ பிளாக்ல ஏசி வெண்ட் ஆஸ் யூசுவல் நம்ம ஸ்கோடால பார்க்கும்போது லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் லைட்கான சுவிச்சஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு ஸ்டிக்ல வந்துடும். அண்ட் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா வைப்பருக்கான ஸ்டிக் கொடுத்திருக்காங்க. அந்த இங்க ஹெட்லாம்ப் ஆன் ஆஃப் பட்டன் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்கனால அதுக்கான மோட் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இங்க ஹெட்லாம்ப்கான லெவல் அட்ஜஸ்டர் கொடுத்திருக்காங்க. ஸ்கோடா அப்படிங்கிற நேம் பேஜிங்
இங்க கொடுத்துருக்காங்க. டைமண்ட் மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டியூவல் டோன்ல டிசைன் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸ்கோடா கைலாக்ல கோல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இங்க பாத்தீங்கன்னா நம்ம சின்னதான ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாமே பாத்தீங்கன்னா இங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். க்ளோ பாக்ஸுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸோட நல்ல ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க சென்டர் கன்சோல்ல பார்க்கும்போது வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அசார் லேம்ப், இக்னிஷன் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஏசி அக்சசபிள் சுவிட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டச் மோட்ல கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணவே போதும், ஆட்டோமேட்டிக்கா ப்ளோயர் ஃபேன் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ஏர் பேக் இண்டிகேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட் 2 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. வித் மொபைல் ஒயர்லெஸ் சார்ஜிங்குமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஹேண்டியான லெதர் வேப்டு கியர் லிவருமே இங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோல்லயே நம்ம ஸ்கோடா கைலாக்கோட கீ ரெண்டுமே ரிமோட் கீ தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இங்க ஒரு ஹேண்ட் பிரேக் பாத்தீங்கன்னா நல்ல ஹேண்டியா காம்பாக்டான பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க நம்ம மொபைலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்றதுக்கான சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸுமே கொடுத்துருக்காங்க. லெதர் வேப்டு அட்ஜஸ்டபிள் ஆர்ம் ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் பிளேஸோடய கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோக்கான சுவிட்சஸ், சென்டர் லாக் இந்த மாதிரியான பட்டன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரைட் சைட் டோர்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸியான ஷேப்ல இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு கிரீனிஷ் டியூவல் டோன் கொடுத்து நல்ல ஒரு அட்ராக்டிவா மாடர்னா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் சென்டர்ல ஆட்டோ டிமிங் மிரர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கேபின் லைட்ஸ் பாத்தீங்கன்னா எல்இடில கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஃபேன் சன்ரூஃபோட சுவிட்சுமே பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்கோடா கைலாக்ல டிரைவர் அண்ட் கோ டிரைவருமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர்ல பாத்தீங்கன்னா டியூவல் டோன் கலர்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு பாக்ஸி போர்ஷன்ல இந்த பட்டனுக்குனே பாத்தீங்கன்னா ஒரு கன்சோல் மாதிரி பாக்ஸி போர்ஷன்ல கொடுத்துருக்கான்னு கூட சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் பிளஸ் டாக்குமெண்ட் கேரி பண்ற மாதிரியான ஸ்டோரேஜ் பிளேஸுமே கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட டோர்ல ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவான போர்ஷன்ல டியூவல் டோன்ல கொடுத்துருக்கான்னு கூட சொல்லலாம். இப்ப ஸ்கோடா கைலாக்கோட ரியர் ரோல இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேசியஸான இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூமுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லைட்ஸ் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கேபின்ல இங்கே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் எல்இடில கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ரோக்கு இன்ஸ்டன்ட் கூலிங்காக இண்டிவிஜுவலா ஏசி வென்ட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கம்ஃபர்ட்காக நம்மளால இங்க ஆர்ம் ரெஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயுமே 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சீட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. மெயின் திங் இங்க பாத்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட்ஸ்க்கான ஆப்ஷனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்ல பாத்தீங்கன்னா இதுக்குமே அந்த சிக்னேச்சர் இதை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த டைமண்ட் கட்ஸ்க்கான தீம்ஸ்மே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் மேட் கிரீன்ல இந்த பாக்ஸி ஷேப்ல ரியர் ரோக்குமே இண்டிவிஜுவலா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ரோ அக்சஸ் பண்றதுக்கான ஹேண்டில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓபன் லீவர் பாருங்க, குரோம் ஃபினிஷ்ல நல்ல ஒரு பிரீமியமா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்லயுமே இந்த இடத்துல ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2 சைடுமே பாத்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஹூக் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பாக்ட் எஸ்யூவியோட இன்ஜின் பே எப்படி இருக்கு, இன்ஜினோட ஸ்பெக் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. வித் 114 பிஹெச்பி அண்ட் 178 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். பானட்டோட வெயிட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. வெயிட்டா நம்மளுக்கு இது அக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸ்கோடா கைலாக்கோட சேஃப்டி சென்சைஸ் பார்க்கும்போது ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் அண்ட் மெயின் திங் டிஸ்க் வைப்பிங் டெக்னாலஜியுமே இந்த ஸ்கோடா கைலாக்ல கொடுக்குறாங்க. பாரத் என்கேப் சேஃப்டில 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த ஸ்கோடா கைலாக். டோட்டலா 4 வேரியன்ட்ஸ் வித் 7 கலர் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சோ இந்த வெஹிக்கிளோட எக்ஸோரூம் பிரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 7,89,000 இருந்து 13,35,000 வரைக்கும் எண்ட் ஆகுது. வெஹிக்கிளோட ஆன் ரோட் பிரைஸ் அண்ட் மோர் டீடைல்ஸ்க்கு நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் பண்ணிருக்க S7 ஸ்கோடா டீலர்ஷிப் ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க.